மாதிரி வீட்டிலேருந்து கிளம்பி வந்தாச்சு. இப்போ வேற நமக்கு பயமாக இருக்கேன் இந்த தெருவோடி போகிறதுக்கு. எல்லாரும் கோயிலுக்கிட்ட நிற்காங்க போல இருக்கு. இந்த வீட்டுக்கிட்ட எல்லாம் யாருமே இல்லை. பெரிய வீம்புக்கு வந்தாச்சு, பயமாக இருக்குது. யாராவது தெரிஞ்சவங்க வந்தால் அப்படியே அவங்க கூட போயிடலான்னு பார்த்தா யாரையுமே காணதுக்கு இல்லையே. நான் வேற இந்த தெருவோடி தனியாக வந்தேன் தெரிஞ்சது, அவ்வளோதான். ஏ அம்மா, என்ன ஸ்பீடாக தான் போயிட்டு இருக்கா? ஏ சுவானி, சுவானி. யாருடா அது பின்னாடி இருந்து கூப்பிடுறது? ஏ சுவானி நின்று. நீங்களா? ஆமாம்மா தாயே, என்ன ஓட்டம் தான் ஓடுக. உன்னை விரட்டி பிடிக்கிறதுக்கு முன்னாடி என் பாதி ஜீவம் போயிடுச்சு. ஆமாம், எங்கே இருந்து என் பின்னாடி வந்துட்டு இருக்கீங்க நீங்கள்? நான் உங்களை பார்க்கவே இல்லையே. நான் வெளியே போகிறேன்னு உங்ககிட்ட சொல்லவும் இல்லை, அப்புறம் எப்படி? நீ சொன்னாதான் எனக்கு தெரியுமா என்ன? நாளைக்கே திருவிழா, நீ வெளியே தான் அங்கே எங்கேயாச்சும் நிற்ப அப்படின்னு நினச்சி லைட்டாக உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் வந்தேன். பார்த்தா மேடம் வெளியே தனியாக போயிட்டு இருக்கீங்க. ஆமாம், இப்போ இந்த நேரத்தில் எங்கே நீ தனியாக போயிட்டு இருக்க? ஊருக்குள்ள ஒரு மனுஷர் இல்லை, எல்லாருமே திருவிழான்னு சொல்லி கோயிலுக்கிட்ட நிற்காங்க. சுவானி, உங்ககிட்ட சொல்லியிருக்கேன்ல, அம்மா அக்கா அப்பா யாரும் இல்லாமல் எப்படி தனியாக போகக்கூடாதுன்னு. எங்கள் அம்மா அக்கா கூட சேர்ந்து தான் வர சொன்னாங்க ஜனனி அக்கா வீட்டுக்கு. எல்லாரும் அங்கே நிற்காங்க, பூமாரி நந்தினி எல்லாரும் நிற்காங்க. நீயும் வா அப்படின்னு ஃபோன் பண்ணிச்சு சொன்னாங்க. அவகிட்ட கேட்டா இன்னைக்கு என்னமோ அவள் மூஞ்சியே சரியில்லை, ஒரு மாதிரி அழுகாட்சியாகவே இருந்தா. அதான் நம்ம போய் என்ஜாய் பண்ணுவோம் அப்படின்ட்டு வந்துட்டேன். வெளியே வந்ததும் கொஞ்சம் பயமாக தான் இருந்துச்சு. பின்ன பயமாக இருக்காதா? ஊரெல்லாம் லைட்டு போட்டிருக்காங்கனாலும் யாருமே இந்த பக்கத்தில் இல்லை. இப்படியெல்லாம் தனியாக வராத சுவானி, சேஃபே கிடையாது. இந்த டைமில் பசங்க ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு அங்கே எங்கேன்னு நிற்பாங்க. நீ இப்படி தனியாக வந்தா? சரி, இனிமேல் இப்படி வரமாட்டேன். அதான் நீங்கள் வந்துட்டீங்களா? அப்போ என் கூட வரையா? நான் கூட்டிகிட்டு போகிறேன். நானும் அங்கே தான் போகிறேன், ராம் வீட்டுக்கு. ஐ, நீங்களும் அங்கே தான் வரீங்களா? ஆமாம், நானும் அங்கே தான் வரேன். அவன் என்னையும் ஃபோன் பண்ணி வர சொன்னான். ஐ, ஜாலி. பெரிய ஜாலி. இனிமே இப்படியெல்லாம் பண்ணாத. சரி, நீ மெதுவாக நடந்து போ, நான் உன் பின்னாடியில இருந்து வரேன். என் கூடவே நடந்து வந்து மாதிரி யாராவது பார்த்தாங்கன்னா அவ்வளோதான். அதுவும் சரிதான். பிள்ளையே உறங்க வச்சாச்சு. இன்னும் கொஞ்ச நேரத்துக்கு அவன் எந்திக்க மாட்டான். ஒரு மணி நேரம் கோயிலுக்கிட்ட போய் இருந்துட்டு வரலாம். நாமளும் எவ்வளோ நாள் தான் இப்படி வீட்டுக்குள்ளேயே இருக்குது, போர் அடிக்கலாம் செய்யுது. கண்மணியும் உறங்கியாச்சு. இந்த பிள்ளை மட்டும் எந்திக்கதா இருந்தால் இவைய ஃபோன் அடிக்கன்னு சொன்னாங்க. சரி, கொஞ்ச நேரம் அவங்க கூட போய் இருந்து கதை விட்டுட்டு வருவோம். ஐயா, இங்க என்ன நடக்கு? இது என்ன புது கதையா இருக்கு? இவங்க ரெண்டு பேரும் இங்க நின்று என்ன பேசிட்டு இருக்காங்க? அதுவும் இந்த நேரத்துல. ராணி அக்கா மகா சுவானி, இந்த பையன் யாருன்னு தெரியலையே. ஐயா, ராணி அக்காக்கு தெரிஞ்சிருந்தா இவ்வளவு பெரிய பிரச்சனையாயிரும். கூட படிக்க பையனா இந்த பையன் தெரியல, மூஞ்சி வேற சரியா தெரிய மாட்டேக்கு. சரி, இப்படியே விட்டா சரி வராது. யாருன்னு போய் கேட்டுற வேண்டியதான். டேய் தம்பி. ஐயோ உமாத்த. டேய் தம்பி, யார் தம்பி நீ? நீ அந்த சின்ன பொண்ணுக்கு தம்பி தானே? ஆமாக்கா. ஐயோ செத்தி, எங்க அம்மாக்கு மட்டும் தெரிஞ்சது என்ன தொலைச்சிருவாங்க. தம்பி, இங்க என்னப்பா பண்ணிட்டு இருக்க இந்த நேரத்துல? சுவானி, நீ என்ன பண்ணிட்டு இருக்க? அத்தை, அது வந்து. ஐயோ, இவ வேற ஏதாச்சும் உளறி வச்சிருவாளோ என்ன தெரியலையே. சரி, சமாளிப்போம். அக்கா, வேற ஒன்றும் இல்லை. நான் வந்து இந்த வழியா வந்தேன். சுவானி இங்கே தனியாக போயிட்டு இருந்தா. ரொம்ப லேட் ஆயிடுச்சு. தனியாக எங்கே போயிட்டு இருக்கேன்னு கேட்டுட்டு இருந்தேன். இந்த பையன் சொல்லதை நம்பலாமா வேண்டாமா? என்னக்கா யோசிக்கிறீங்க? உண்மையிலே அதுதான் நடந்துச்சு. மற்றபடி நீங்க நினைக்கிற மாதிரி எதுவும் தப்பா? ஆமா, நான் தனியா வந்துட்டு இருந்தேனா, அதுதான் இவங்க வந்து என்கிட்ட கேட்டாங்க. இல்லக்கா, இந்த டைம்ல கோயிலுக்கிட்ட தான் எல்லாரும் நிற்பாங்க. காலி பசங்க ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு இந்த இடத்துல எல்லாம் நிற்பாங்க. நீ இந்த டைம்ல எங்க தனியா போயிட்டு இருக்கேன்னு தெரிஞ்ச பொண்ணாச்சேன்னு கேட்டேன். நீ சொல்லதும் கரெக்டு தான். நீ எப்படி கரெக்டா இங்க வந்த? உங்க வீடு இங்க கிடையாது. இல்ல, என்ன ராம் ஃபோன் பண்ணி வர சொன்னான். நான் ராம் எல்லாம் நல்ல க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஆமா ஆமா, ராமனையும் எப்போ ஒன்னா சுத்திட்டு பார்த்துருக்கேன். ஓ, நீ அப்ப ராம் வீட்டுக்கு போயிட்டு இருக்கியோ? ஆமாக்கா, அங்கே தான் போயிட்டு இருக்கேன். அது என்னாச்சுன்னா என் பைக்கு சடனாக நின்றுச்சு. அது அங்கே வச்சுட்டு நடந்து வரும்போது தான் சுவானியை பார்த்தேன். சேஃப் கிடையாது இல்லையா? அவங்க அம்மா ஏற்கனவே அங்கே போயிட்டாங்கன்னா அவங்க அக்கா கூட தான் வர சொல்லியிருக்காங்க போல. அந்த பொண்ணு தனியாக போயிட்டு இருந்தா, அதான் கேட்டேன். ஆமாம் தம்பி, நீ சொல்லதும் கரெக்டு தான். இந்த நேரத்தில் சரக்கு அடிச்சுட்டு பசங்க அங்கே இங்கேன்னு நிற்பாங்க. சுவானி, வீட்டில் தனியாக எப்படி போக சொல்லியிருக்காங்களே ஒன்று? இல்லை, அம்மா என் கூட அக்காவையும் வர சொன்னாங்க. அவளுக்கு உடம்பு சரியில்லைன்ட்டு அவள் வரல, அதான் நான் மட்டும் தனியாக போகிறேன். அப்படியா? அப்பா வந்துட்டு அப்பா கூட வாச்சும் போயிருக்கலாம்ல. பாரு, இப்போ நான் பார்த்தேன் நீங்கள் ரெண்டு பேரும் பேசிகிட்டு இருக்கிறத. வேற யாராவது ஊரில் யாராச்சும் பார்த்துருந்தாங்கன்னா இந்நேரம் என்னெல்லாம் கதை கட்டியிருப்பாங்க. அது வந்து இனிமே இப்படி பண்ண மாட்டாத்த. என் கிட்ட சொல்லி இருக்கு. நான் உங்கள் ரெண்டு பேரையும் நம்புகிறேன். ஆனால் அதுக்குன்ட்டு எல்லாரும் இப்படி கிடையாது. நம்ம ஊரை பற்றி உனக்கு தெரியும்ல சுவானி, இப்படி தனியாலாம் போகாத. இப்போ இந்த தம்பி பார்த்தாங்க, அதனால கேட்டான். இது வேற யாராவது பசங்களா இருந்திருந்தா என்ன ஆயிருக்கும்? இப்படி தனியா போகும்போது நம்ம ஊரு கெட்டு போய் கிடக்கு சுவானி. இப்படி தனியெல்லாம் போகக்கூடாது, சரியா? சரியத்த, அம்மா கிட்ட எதுவும் சொல்லாதீங்க. அம்மாக்கு தெரிஞ்சதுன்னா மாதிரி வேற ஏதாவது சொல்லி என்ன திட்டுவாங்க. இல்லை இல்லை, நான் அம்மா கிட்ட எதுவும் சொல்ல மாட்டேன். ஆனால் என்ன மாதிரி வேற யாராவது பார்த்து சொன்னாங்கன்னா எனக்கு எதுவும் தெரியாது.
இல்லக்கா யாருமே இந்த பக்கமா வரல. தம்பி நீ சொல்லது கரெக்டு தான். நம்மளை யாரும் பார்க்குறாங்கன்னு நமக்கு தோணாது. ஆனால் இந்த வீட்டுக்குள்ளே இருந்து ஜன்னல் வழியா பின்னாடி வழியா மதில் பக்கத்தில் நின்று எல்லாரையும் நோட்ட விட்டுட்டே தான் இருப்பாங்க. காலம் கெட்டு போய் கிடக்கு தம்பி, நீயாவது கொஞ்சம் புரிஞ்சுக்க. சரிக்கா, இனிமே இப்படி தனியா நின்னெல்லாம் பேச மாட்டோம். தனியா போனாலேன்னு தான் கூப்பிட்டு கேட்டேன். புரியுது, நீ நல்ல எண்ணத்துல கேட்ப. ஆனால் பார்க்குறவங்க அதை நல்ல விதமாக எடுக்க மாட்டாங்களே. சரி சரி, இனிமே பேசி எதுக்கு? சுவாணி நானும் அங்கே தான் போகிறேன், உன்னை நான் கொண்டு போய் விடுங்க. தம்பி நீ போ மக்களே. சரிக்கா, பத்திரமா போங்க. பசங்க எல்லாம் அந்த பக்கம் ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு எல்லாம் நின்னாங்க. சரி தம்பி, நான் பார்த்துக்கிட்டே, நீ போ. சரி சுவாணி, பார்த்து போ. சுவாணி என்னம்மா இது? அந்த பையன் பேசினாலும் நீ கூட நின்று பேசிட்டு இருக்க. இல்லத்த, அவங்க கேட்டாங்கண்டா, தெரிஞ்சவங்களாச்சேன்னு பதில் சொன்னேன். இன்னைக்கு நான் பார்த்தேன், பிரச்சனை கிடையாது. நான் இந்த விஷயத்தை இப்படியே விட்டுருவேன். ஆனால் எனக்கு பதிலாக வேற யாராவது பார்த்துருந்தாங்கன்னா, ஏன் உங்கள் வீட்டு பக்கத்தில் வசந்தி அக்கா பார்த்துருந்தாங்கன்னா என்ன ஆயிருக்கும்? இன்னைக்கு ஊர் பூரா போஸ்டர் அடித்து ஒட்டியிருப்பாங்க. ஆமாத்த, நான் தெரியாமல் பேசிட்டேன். நீங்கள் எங்கள் அம்மா கிட்ட எதுவும் சொல்லிடாதீங்க. சரி சரி, இனிமேல் தெரிஞ்ச பசங்கனாலும் ரோட்டில் நின்று அப்படி பேசக்கூடாது, சரியா? அவங்க கிட்ட சொல்லிடணும், யாராச்சும் பார்த்தாங்கன்னா தப்பாக நினைப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீ வெறுசலாக போயிடணும். இப்படி நைட்டு நேரத்தில் நின்று பேசிட்டு இருக்கியே, பார்க்குறவங்க கண்டிப்பாக தப்பாக தான் நினைப்பாங்க. சரித்த, இனிமேல் இப்படி பண்ண மாட்டேன். சரி வா, ரொம்ப நேரம் இதில் நின்று பேசிட்டு நிற்காண்டா. நான் உன்னை கொண்டு போய் ராம் வீட்டுக்கு விட்டுட்டு அப்புறமா நான் கோயிலுக்கு போகிறேன். சரி. மூஞ்சி மூலியும் சரி கிடையாது. எனக்கு இதை நம்புறதா வேண்டாமான்னு தெரியல. சரி, இதை இப்படியே விட்டுருவோம். பொம்பளை பிள்ளை லைஃப் நமக்கு பயமாலாம் இருக்கு. யாரெல்லாம் பார்த்தாவளோ என்னமோ தெரியலையே. என்ன சின்ன பொண்ணு, டீ காஃபி எதுவுமே வந்த மாதிரி தெரியலையே. பெரிய ஆளு மாதிரி அந்த அண்ணன் சொல்லிட்டு போனாவ, உங்களுக்கு இப்போ டீ காஃபி எல்லாம் கொண்டு வந்துரும் அப்படின்னு. இன்னும் ஒன்றும் வந்த பாடில்ல. எவ்வளவு பேருக்கா இருக்காவ, எல்லாருக்கும் போடணும்ல. அதுக்கு இவ்வளோ நேரம் காணாதா? எப்பவுமே வச்சு நம்ம பூ விட்டுட்டு இருக்கோம். எனக்குலாம் நல்ல உறக்கம் வந்தாச்சு. 10 நிமிஷம் பார்ப்பேன். டீ காஃபி எதுவும் வரலையா, நான் பாட்டுக்கு வீட்டுக்கு போயிடுவேன். சரிக்கா, அப்ப நீ வீட்டுக்கு போ. நாங்க நல்லா சாப்பிட்டு டீ காஃபி எல்லாம் குடிச்சு நல்ல கதை அடிச்சுட்டு ஜாலியா இருந்துட்டு அப்புறமா வரோம். ஆமா, பார்த்துக்கிட்டே இரு, இப்போ கொண்டு வருவான். இக்கா உமா பாவம் பத்தியா? ஏன் சின்ன பொண்ணு எப்படி சொல்லுங்க? எப்பவும் நம்ம கூடயே சுத்திட்டு இருப்பா. நம்ம எங்க போனாலும் கூட கூட்டு போவோம். ஜாலியா நம்ம கூட வருவா. இப்ப அவன் மட்டும் வீட்டுல தனியா இருக்க பத்தியாக்கா? ஆமா, பிள்ளைகள் குட்டியல்னு ஆயாச்சுன்னா அப்படிதான் கொஞ்சமெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணி போகணும். இப்ப நானே குழந்தை பிறந்திருக்கு, உடனே ஊர் சுத்தறதுக்கு வெளியே வருவாங்க. போன திருவிழாக்கெல்லாம் எவ்வளவு ஜாலியா இருந்துச்சு. நம்ம எல்லாம் ஜாலியா நின்னோம். இன்னைக்கு அவ மட்டும் இல்ல. நாளைக்கு உனக்கு குழந்தை பிறந்தாலும் இதே நிலைமை தான். நான்லாம் வீட்டுல எப்படி இருக்க மாட்டேன். நான் என் பிள்ளையும் தூக்கிட்டு வந்துருவேன். ஆமா, பச்சை பிள்ளையும் தூக்கிட்டு எப்படி நடுராத்திரி வெளியே வந்திருப்பா. குழந்தை பிறந்தாச்சுன்னு சொல்லிட்டு நம்ம எங்கேயுமே போவாம வீட்டுக்குள்ளேயே அடைஞ்சு கிடக்கணுமா? பின்ன உனக்கு வெளியே வரதுக்கு நேரமே இருக்காது சின்ன பொண்ணு. 1 மணி நேரத்துக்கு ஒரு வாட்டி பிள்ளைக்கு பால் கொடுக்கணும். பால் குடிச்சதோடி 1க்கு 2க்குன்னு போயிடும். அந்தேன்னு திருப்பி பால் குடிக்கணும். அதுக்கப்புறம் படுக்க வைக்கணும், உறங்க வைக்கணும். ஒரே பாடாதான் இருக்கும். உனக்கு எதுக்குமே நேரம் கிடைக்காது. வெளியே போகணுமான வரைக்கும் நீ யோசிக்குவ. அப்படியே இடையில கொஞ்சம் நேரம் கிடைச்சுன்னு வச்சுக்கோயே, நீ நல்லா படுத்து உறங்கி ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு தான் பார்ப்ப. வெளியெல்லாம் வரமாட்டேன். இந்த பிள்ளைங்க எதுக்குக்கா நைட்டு உறங்காம காலையிலேயே கடந்து உறங்குது? அதுங்க 24 மணிக்கூறும் உறங்கிட்டு தான் இருக்கும் சின்ன பொண்ணு. 2 மணி நேரத்துக்கு ஒருக்க நம்ம தான் எடுத்து பால் கொடுத்துட்டு திருப்பி படுத்து உறங்க வைக்கணும். கொஞ்சம் கஷ்டம்தான் பத்தியாக்கா. எனக்கெல்லாம் எப்படி தெரியுமா? சத்யாவும் சுவானிக்கு 1 வயசு வித்தியாசம். சத்யா பிறந்த அடுத்த வருஷமே சுவானியும் பிறந்தாச்சு. ஏம்மா 2 பேரும் என்ன படுத்தின பாடு இருக்கே. அப்போ ரொம்ப கஷ்டமா இருந்திருக்குங்களா? ஆமா, 2வது பிரசவத்துக்கு போகும்போதெல்லாம் சத்யா அழுதுகிட்டே இருப்பா. என்ன வேற 2 நாள் ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணி வச்சுட்டாங்க. அவளை அங்கே என்னால வச்சுக்கவும் முடியல. மாதிரி எங்க அம்மா தான் பார்த்துட்டாங்க. அம்மாவும் செல்வியும் மாறி மாறி அவளை பார்த்துக்கிட்டாங்க. அழுதுகிட்டே இருப்பா, அம்மாட்ட போகணும்னு. டெலிவரி முடிஞ்சு நான் வெளியே வந்தது ஃபர்ஸ்ட் சத்யாவை தான் தேடினேன். ஏன்னா அவளும் சின்ன பிள்ளைல ரொம்ப கஷ்டப்பட்டே 2 பேரையும் வச்சுச்சு. எங்க அம்மா தான் என் கூட ஒரு 6 மாசம் நின்னாங்க. சுவானியை கையில தூக்குனா சத்யாவுக்கு பிடிக்கவே செய்யாது. சண்டை போட்டுக்கிட்டே இருப்பான் என்கிட்ட. இப்பவும் அப்படிதான். அவளை கொஞ்சம் ஏதாவது சொல்லிட்டோம், நல்லதா சொல்லிட்டோம்னா இவளுக்கு பிடிக்காது. அது எல்லா வீட்லயும் அப்படிதான் அக்கா. ஆமா, எங்க வீட்லயும் அப்படிதான். வசந்தி அக்கா, அதுக்கு நீங்க எங்க பிள்ளைங்க கூட இருக்கீங்க? 24 மணி நேரம் வெளியே தானே சுத்திட்டு இருக்கீங்க. ஏன் சின்ன பண்ணி என்ன வம்பிழுக்காம இருக்கவே மாட்டியா? அக்கா கோச்சுக்கிட்டீங்களோ? ஆமா, நான் ரொம்ப கோவமா இருக்கேன். சரிக்கா, அப்படியே இருங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இப்ப 2 பேரும் எதுக்கு சிரிச்சிட்டு இருக்கீங்க? அவ என்னமோ பெரிய காமெடி அடிச்ச மாதிரி. எல்லாத்தையும் சீரியஸாவே எடுக்காத வசந்தி. சின்ன பண்ண பத்தி தான் உனக்கு தெரியும்ல. ஆமா ஆமா, இவகிட்ட இருக்கிறதுக்கு அந்த சைடு வந்து இருந்திருக்கலாம். அட, எல்லாரும் இங்கதான் இருக்கீங்களா? வாவுமா, என்ன இந்த நேரத்துல வந்திருக்க? உமா, என்ன இந்த நேரத்துல வந்திருக்க? தனியாவா வந்த? இல்லக்கா, உங்க சுவானி கூட தான் வந்தேன். இது சுவானி கூடயா? ஆமாக்கா, நான் வீட்ல இருந்து கிளம்பும் போது அவளும் வந்துட்டு இருந்தா. சரின்னு அப்படியே பேசி நாங்க 2 பேரும் வந்தோம். சுவானி மட்டுமா வந்தா? நான் சத்யாவையும் கூட்டிட்டு வரல சொன்னேன். சத்யாக்கு ஏதோ தலைவலியா இருக்கா, அதனால வரலையா. சுவானி மட்டும் வந்தா. அப்ப இவளும் வீட்ல இருக்க வேண்டியதானே? அந்த பிள்ளை வீட்ல தனியாலாம் இருக்கும். எல்லாரும் இங்க நிக்கும் போது அவளும் வரணும்னு ஆசைப்படுவாள்லக்கா. ஆமா, நான் தான்
ஜனனி வீட்டில் எல்லாரும் நிற்கல, பூமாரி நந்தினி எல்லாரும். சரி இந்த பிள்ளைல நின்னா கொஞ்சம் ஜாலியாக இருக்குமே தான் வர சொல்லி ஃபோன் பண்ணேன். பார்த்தா அந்த குமரி வீட்டில் இருக்கா, இவ மட்டும் வந்திருக்கா. சரி விடுங்கக்கா, அதான் நான் கூட்டிட்டு வந்துட்டேன்ல. நீ வரலன்னா தனியாக தானே வந்திருக்கும் அந்த தெருவோட. சரி விடுங்கக்கா, திருவிழா தானே, எல்லாரும் அங்கே இங்கேன்னு இருந்து பேசிட்டு தான் இருக்காங்க. பயப்படுறதுக்கு ஒன்றும் கிடையாது. உமா, பூ பிச்சு போடுறதுக்கு வந்த? இல்ல, வீட்டுக்குள்ளேயே இருந்தேன். பிள்ளை நல்லா உறங்கிட்டு இன்னும் ஒரு 2 மணி நேரம் கழிச்சு தான் பால் கொடுக்கணும். இவைய வீட்டில் தான் இருக்காங்க. வேணா நீ கொஞ்ச நேரம் அதில் போய் இருந்துட்டு வான்னு சொன்னாங்களா, சரின்ட்டு அப்படியே மெதுவாக நடந்து வந்தேன். இன்னும் ஒரு 1 மணி நேரம் இருப்பேன் சின்ன பொண்ணு, அதுக்கப்புறம் போயிடுவேன். எனக்கு ரொம்ப நேரம் இருக்க முடியாது. நைட்டெல்லாம் இவ அழுதுட்டே இருந்தானா உறக்கம் கிடையாது. இப்போ நல்லா உறங்கிட்டு இருக்காளா, சரி கொஞ்ச நேரம் இங்கே இருந்துட்டு போகலாமேன்னு வந்தேன். இவைய அடுத்தது கூப்பிட வரேன்னு சொன்னவ. சரி வா, இரி. வாவுமா இடி. என்னக்கா இவ்வளவு பூ இருக்கு? வர வழியில பார்த்தேன் எல்லாரும் அங்கனே இங்கனே இருந்து பூ உடுத்துட்டு தான் இருக்காங்க. ஆமா, நாளைக்கு பெரிய புஷ்பாபிஷேகம்லாம், அதனால நிறைய பூ தேவைப்படுவான். எல்லார்கிட்டையும் கொடுத்துருக்காவ, வெளியே இருக்கக்கூடிய எல்லாரும் சும்மா பேசி பேசி அப்படியே உடுத்துட்டாங்க. டீ காஃபி டிஃபன் எல்லாம் வாங்கி தரோம் அப்படின்னு. இதெல்லாம் வேறையா? ஆமாம்மா, கொண்டு வரேன்னு சொல்லிட்டு 2 மணி நேரம் ஆச்சு, இன்னும் எதுவும் வந்தபாடு இல்லை. நான் வரும்போது பார்த்தேன் சின்ன பொண்ணு, மண்டபத்துல ஏதோ ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. எல்லாருக்கும் காஃபி டீ எல்லாம் போடுறாங்கன்னு நினைக்கேன். அப்பதே வச்சு போட்டுட்டு தான் இருக்கான். ஒன்னேவன் கொண்டு வரல.